பாகக்காயை வச்சு ஒரு கொச்சு எப்படி பண்ணுறது பார்ப்போம். இதுக்கு ஒரு 2 மீடியம் சைஸ் பாகக்காய் வந்து மேலே அந்த சொர சொரன்னு இருக்கிறத கொஞ்சமாக சீவிட்டு இந்த மாதிரி சின்ன துண்டுங்களாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை வந்து இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு அரை தக்காளியும் ஒரு 10 சின்ன வெங்காயமும் இதை அரைக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 15 சின்ன வெங்காயம், பொடியாக கட் பண்ண ஒரு அரை தக்காளி, ஒரு 10 பூண்டு பல், கொஞ்சமாக கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, உப்பு, வீட்டு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கடைசியாக கொஞ்சமாக சேர்க்கறதுக்கு நாட்டு சக்கரை 1 டீஸ்பூன்னு எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சு பாகக்காய் கொச்சு எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஒரு கடாயை எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு 1.5 டீஸ்பூன்னு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிடலாங்க. லேசாக வதக்கின அப்புறமா அது ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுட்டு அப்புறமா அரைச்சிக்கலாம். அதே கடாயில் இன்னும் 1 டீஸ்பூன்னு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ பாவக்காவை வதக்கிடலாம். நல்லா 2 சைடும் கலந்து விட்டுக்கோங்க. பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த விதையோடு சேருங்க. இது அதுதான் உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே கடாயில் இன்னும் ஒரு 1.5 டீஸ்பூன்னு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பூண்டு, கருவேப்பிலை, தக்காளியும் சேர்த்துருங்க. நல்லா கலந்து வதக்கணும். ஒரு 2 டீஸ்பூன்னு வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுலேயே மல்லித்தூளும் இருக்குது. கொஞ்சமாக மஞ்சத்தூள், வதக்கி வச்ச பாவக்காவை அதையும் சேர்த்துருங்க. இந்த அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அதையும் அலசி கலந்து விட்டுருங்க. புளி கரைசலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இது கொதிக்கட்டும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு. புளியோட பச்சை வாசனை எல்லாம் கூட போயிடுச்சு. இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பாகக்காயோட கசப்பு தெரியாமல் இருக்கும்.
பாகக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோட நெய் போட்டு கலந்து சாப்பிடுங்க. அடைக்கு கூட இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அடையும் ரெடி ஆகின்னு இருக்கு. அடை ரெடி ஆயிடுச்சு, பருப்பு அடை. இதுக்கு இந்த பாகக்காய் தொக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.